ஓகே. ஃபங்ஷன் பாயிண்டர் அப்படின்றது என்னன்னா, அது ஒரு பாயிண்டர். பாயிண்டர்னாலே அட்ரஸ ஸ்டோர் பண்ணும். பட் இட் ஸ்டோர்ஸ் த அட்ரஸ் ஆஃப் த ஃபங்ஷன். இன்டிஜர் பாயிண்டர்னா ஸ்டோர்ஸ் அட்ரஸ் ஆஃப் இன்டிஜர். இது ஸ்டோர்ஸ் த அட்ரஸ் ஆஃப் அ ஃபங்ஷன். தட்ஸ் இட் அ ஃபங்ஷன் பாயிண்டர். இப்போ ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அ இந்த ஃபங்ஷன நான் வேற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணனும்னா, ஐ வில் டிக்ளேர் அ ஃபங்ஷன் பாயிண்டர். அதுக்கு என்னன்னா, ஜஸ்ட் டிக்ளேர் இந்த பாயிண்டர் போடும்போது இந்த 2 பிராக்கெட் போடணும். அதுக்கப்புறம் இது 2 ஆர்குமென்ட் 2 இன்டிஜர். கரெக்ட்டா? அப்ப ஆர்குமென்ட் வந்து 2 இன்டிஜர். ரிட்டர்ன் டைப் இன்டிஜர். இப்படி டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்படி திஸ் இஸ் ஹவ் யூ டிக்ளேர் அ ஃபங்ஷன் பாயிண்டர். டிக்ளேர் பண்ணிட்டு, அப்ப அசைன் பண்றது எப்படின்னா, ஃபங்ஷன் நேமையும் அசைன் பண்ணலாம். அட்ரஸ் போட்டும் அசைன் பண்ணலாம். 2மே வேலிட் தான். போத் ஆர் வேலிட். சோ இப்ப கால் பண்றது எப்படி அப்படின்னா, இப்ப இருக்கு அசைன் பண்ணிட்டேன். அசைன் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் அந்த பாயிண்டர வந்து நார்மலா கால் பண்ற மாரி கால் பண்ணிடலாம். இப்படியும் கால் பண்ணலாம். ஆக்சுவலா இல்லன்னா இப்படியும் கால் பண்ணலாம். போத் ஆர் வேலிட். ஸ்டார் பிடிஆர் அப்படின்னு போட்டு அப்புறம் 10, 20 இப்படியும் பாஸ் பண்ணலாம். இதுவும் வேலிட், இதுவும் வேலிட். ஓகே. சோ திஸ் இஸ் வாட் இஸ் ஃபங்ஷன் பாயிண்டர். இப்ப ஃபங்ஷன் பாயிண்டரோட யூஸ் கேஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் யூஸ் கேஸ் என்ன அப்படின்னா, கால் பேக் ஃபங்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கேஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா, நார்மலா ஒரு மாடியூல் இருக்கு. மாடியூல் 1 ஒரு ஈவென்ட் ஹேண்ட்லர் அப்படின்னு ஒரு இருக்குன்னு வச்சுக்குவோம். ஈவென்ட் ஹேண்ட்லர் இருக்கு. நெறைய மாடியூல்ஸ் வந்து மாடியூல் 1, மாடியூல் 2, மாடியூல் 3 இருக்கு. நெறைய ஈவென்ட்ஸ் இருக்கு. ஒரு 20 ஈவென்ட் இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்ப மாடியூல் 1 வந்து நான் வந்து எனக்கு வந்து ஈவென்ட் 1ல அ வந்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. ஈவென்ட் 1 5 7 வந்தா இன்ஃபார்ம் பண்ணு. இது வந்து ஈவென்ட் 1 9 20 வந்தா 19 வந்தா இன்ஃபார்ம் பண்ணு. ஈவென்ட் 5 9 வந்தா இன்ஃபார்ம் பண்ணு. அப்படின்னு சொல்லி இதுக்கு இன்டிமேட் பண்ணணும். இந்த ஈவென்ட் அன்னைக்கு இன்டிமேட் பண்ணணும். அப்ப எப்படி இன்டிமேட் பண்ணணும்? இந்த ஈவென்ட்ஸ்லாம் வந்தா இந்த ஃபங்ஷன கால் பண்ணுன்னு ஒரு ஃபங்ஷன் பாயிண்டர குடுக்கும். அப்ப இந்த ஈவென்ட் ஹேண்ட்லர் என்ன பண்ணும்னா, இந்த ஈவென்ட்ஸ்க்கு இந்த ஃபங்ஷன்ஸ்லாம் கால் பண்ணணும் அப்படின்னு ஒரு டேபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அப்ப அந்த ஈவென்ட் ரைஸ் ஆகுது அப்படின்னா, அந்த ஈவென்ட்க்கு எந்தெந்த ஃபங்ஷன்ஸ் எல்லாம் ரிஜிஸ்டர் ஆயிருக்கோ, அந்த ஃபங்ஷன்ஸ் எல்லாம் கால் பண்ணி விட்டுரும். சோ ஒரு மாடியூல்ல இருந்து இன்னொரு மாடியூல் கம்யூனிகேஷனுக்குலாம் இந்த ஃபங்ஷன் பாயிண்டர் யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கியூ சார்ட்ன்னு இருக்கு. கியூ சார்ட்ன்னு ஒரு அரேவ சார்ட் பண்றதுக்கு. ஒரு அரேவ சார்ட் பண்ணும்போது கம்பேர்ன்னு ஒரு ஃபங்ஷன நீ இன்புட்டா குடுக்குற. சோ இது ஒரு கால் பேக் ஃபங்ஷன் மாரி. இந்த கியூ சார்ட் என்ன பண்ணும்னா, இந்த அரேல எந்த எலிமெண்ட் பெருசு அப்படின்றது இத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கம்பேர் ஃபங்ஷன கூப்பிடும். அந்த அரேல 2 எலிமெண்ட் கால் பண்ணும். இந்த கம்பேர்ன்ற ஃபங்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ, அதுக்கு ஏத்த மாதிரி இந்த கம்பேர் ஃபங்ஷன் வந்து 1 ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா, 0 ரிட்டர்ன் பண்ணா 2 வேல்யூ ஈக்குவல்னு அர்த்தம். -1 ரிட்டர்ன் பண்ணுச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேல்யூ சின்னதுன்னு அர்த்தம். சோ அதுக்கு ஏத்த மாரி சார்ட் பண்ணிடும். ரைட். சோ திஸ் இஸ் a callback function. This is a function pointer, right? கம்பேர்ன்றது என்ன? இப்ப கியூ சார்ட் இருக்கும்போது கம்பேர்ன்றது ஒரு ஃபங்ஷன் பாயிண்டர். சோ இந்த மாரி ஒரு மாடியூலோட நீ ரெஜிஸ்டர் பண்றதுக்கு, கால் பேக் ஃபங்ஷன் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு மெயின் யூஸ் கேஸ். அதே மாரி இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீன்ல கூட என்ன பண்ற? இந்த இன்டரப்ட் வந்தா இந்த ஃபங்ஷன கூப்பிடு. யூ ஆர் கிவிங் a function pointer only, right? ரைட். சோ அந்த மாரி இந்த யூஸ் கேஸ்க்குலாம் யூ வில் யூஸ் ஃபங்ஷன் பாயிண்டர். இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீன், ஸ்டேட் மெஷின் உங்களுக்கு புரியாது. ஓகே. யூனிட் டிஃபரண்ட் புரோகிராம்ஸ். சோ இந்த மாரி கேஸஸ்க்குலாம் யூ நீட் a function pointer.